புதிய தொழிலாளர் சட்டம் ஆதரவும் எதிர்ப்பும். புதிய தொழிலாளர் சட்டம் என்பது மிகப்பெரிய சீர்திருத்தம். இது இந்தியாவின் வணிகத்தை உலக சந்தையில் பெரிதும் உயர்த்தும் என்று ஒரு பக்கம் தொழில்துறையினர் ஆதரவு குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள 4 புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தும் காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரோ புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்கள் நவீன கொத்தடிமைகளாக மாற்றப்படும் ஆபத்து உள்ளதாக எச்சரிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் ஆதரவும் எதிர்ப்பும் ஏன் என்பது குறித்து பார்ப்போம். புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை வரவேற்றுள்ள டான்சியா எனப்படும் தமிழ்நாடு சிறு தொழில்கள் சங்கம் புதிய தொழிலாளர் குறியீடுகளை மத்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். 29 தனித்தனியான சட்டங்களை 4 முக்கிய குறியீடுகளாக ஒருங்கிணைத்தது தொழிலும் தொழிலாளர்களும் பயனடையும் முன்னேற்றமான மாற்றமாகும். அனைத்து ஊழியர்களுக்கும் கட்டாயமாக நியமன ஆணை வழங்கல், 10 பேருக்கு குறைவாக வேலை செய்யும் நிறுவனங்களுக்கும் ESI வழங்கப்பட்டு அதிகமான தொழிலாளர்கள் காப்பீட்டின் கீழ் கொண்டு வருதல், ஒரே ஆண்டில் 30 நாட்கள் மட்டுமே வேலை செய்தாலும் போனஸ் பெறும் உரிமை பெறுதல் மற்றும் தொழில் நிறுவனத்தினர் உரிமங்கள் பெறும் நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. 40 பேருக்கு மேல் பணியாற்றும் தொழிற்சாலைகளில் ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை, அனைத்து ஊழியர்களுக்கும் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்குதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஓராண்டு பணி முடித்தாலே கிராஜுவிட்டி எனப்படும் பணிக்கொடை பெறும் உரிமை, இந்திய அளவில் ஒரே மாதிரியான குறைந்தபட்ச ஊதிய அமைப்பு, மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் குழப்பத்தை நீக்குதல் போன்ற பல்வேறு நன்மைகள் இந்த சட்டத்தில் உள்ளன. இந்த மாற்றங்கள் தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உயர்த்துவதுடன் தொழில் வளர்ச்சி, வெளிப்படைத்தன்மை மற்றும் வேலை வாய்ப்பின் முறையான அமைப்புகளை அதிகரிக்க உதவும் என்கிறது டான்சியா. அதேபோல் தென்னிந்திய மில்கள் சங்கம் தற்போது வரலாற்று சிறப்புமிக்க தொழிற் சட்டங்களை பிரதமர் அமல்படுத்தி சாதனை படைத்துள்ளார். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். புதிய சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு நலன் மற்றும் சலுகைகளை வழங்க நிறுவனங்களுக்கு செலவு அதிகரித்தாலும் தொழிலாளர்களின் நலன் இந்த புதிய சட்டத்தால் பாதுகாக்கப்படுகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. புதிய தொழிலாளர் சட்டம் என்பது GST வரி சீர்திருத்தம் அமலுக்கு வந்த பின் நாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ள மிகப்பெரிய சீர்திருத்தமாகும். இந்நடவடிக்கை இந்தியாவின் வணிகத்தை உலக சந்தையில் பெரிதும் உயர்த்தும் என்கிறது. இந்த சாதக அம்சங்களை தொழில்துறையினர் முன்வைக்க தொழிலாளர்கள் சங்கங்களும் குறிப்பாக அரசியல் கட்சிகளும் புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களில் உள்ள பாதகங்களை அடுக்கியுள்ளன. இந்த சட்டங்கள் கார்ப்பரேட் இந்துத்துவ கூட்டணியின் வெளிப்பாடே ஆகும். இவை முதலாளிகளுக்கு கட்டற்ற அதிகாரத்தை தருகின்றன. இதில் 100 தொழிலாளர்களுக்கு மேல் இருந்தால் ஆலை மூடலுக்கு அனுமதி தேவை என்றிருந்த நிலை இப்போது 300 தொழிலாளர்கள் என மாற்றப்பட்டிருப்பது தொழிலாளர்களை சட்ட பாதுகாப்பில் இருந்து வெளியே வீசி எறிவதே ஆகும். நிரந்தர நியமனங்களை காலி செய்து கூலி முறைமையை அரங்கேற்றுகிற ஏற்பாடு. அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்புக்கு குறைந்தபட்ச உத்தரவாதம் கூட இல்லை. 150 ஆண்டுகால தொழிலாளர் போராட்டங்கள் ஈட்டி தந்த உரிமைகளை முற்றிலுமாக நீர்த்து போக செய்யும் தொகுப்பு சட்டங்கள் ஏற்கத்தக்க அல்ல. அவை வன்மையான கண்டனத்துக்குரியது. எனவே தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, CPI-ML லிபரேஷன், விசிகா கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வரும் டிசம்பர் 8ஆம் தேதி நடைபெறும் என்று அவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. பாஜக அரசு புதிதாக இயற்றியிருக்கும் தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் எல்லா விதமான பணிகளையும் ஒப்பந்த பணிகளாக மாற்றுவதற்கு இடமளிக்கிறது. இது இந்திய இளைஞர்களின் எதிர்காலத்தை ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்தும். பெண் தொழிலாளர்களை இரவு பணிகளிலும் உயிருக்கு ஆபத்தான பணிகளிலும் ஈடுபடுத்தும் தடை நீக்கப்பட்டுள்ளது என்று விசிகா தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன், இனி எந்த காரணமும் இல்லாமல் தொழிலாளர்கள் நீக்கப்படுவார்கள். சங்கம் சேரும் உரிமை, கோரிக்கை வைக்கும் உரிமை பறிக்கப்படும். பணி பாதுகாப்பு, ஊதிய பாதுகாப்பு மறுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்களின் உரிமைகள் மறுக்கப்பட்டு அவர்கள் நவீன கொத்தடிமைகளாக ஆக்கப்படும் ஆபத்து உள்ளது. நிரந்தர தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு தினக்கூலிகளாக மாற்றப்படுவார் என்று சாடியுள்ளார்.